Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுவிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எழுத்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தாலும் வெளி உலகம் நிறைய பேர் கவனிச்சுட்டு இருந்தாலும் நான் என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள்கிட்ட தான் பேச விரும்புகிறேன். ஏன்னா அவங்க தான் உண்மையிலேயே இதற்காக பாடுபட்டவங்க. இந்த வேகாத வெயிலில் தமிழ்நாட்டில் யாருமே நடக்கக்கூட மாட்டாங்க. நீங்கள் அத்தனை பேரும் இந்த ராமகிருஷ்ண மடத்துக்காக நீங்கள் நடந்து ஓடி வந்தீங்க. அது பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம். யாருமே செய்ய துணியாத விஷயத்த அசராமல் முழுசா சைடில் போகிற ஆட்டோக்கார்ட்ட சொல்லி என்ன கொண்டு வந்து மடத்தில் விட்டுருனேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் கடைசி வரைக்கும் நடந்தீங்க. நான் கண்கூட பார்த்தேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு நினைவில் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் கூட தெரியாமல் நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா இது மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வரலாற்றில் பதிவாகக்கூடிய நிகழ்ச்சிகள். நாளைக்கு அடுத்த வீடியோ அவங்க போடும்போது நீங்கள் ஓடுனது, இங்கே உட்கார்ந்துருக்கிறது எல்லாமே பதிஞ்சு நிற்கும். எனக்கும் கூட உங்கள்கிட்ட எல்லாமே விவேகானந்தரை பற்றி பேசுறதை விட விஜயை பற்றி பேசணும் தான் எனக்கு ஆசையாக இருக்கு. அதான் வருதான்னு பார்த்தேன். நம்ம பசங்க என்ன செய்யறாங்கிறதுக்காக தான் பார்த்தேன். எனக்கு கூட அன்னை சாரதாவை பத்தி பேசுறதை விட நம்ம அஜித் சாரை பத்தி பேசினா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு. ராமகிருஷ்ண பரமேஸ்வரன் பத்தி பேசுற மாதிரி ரஜினி சாரை பத்தி பேசினா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் தான் தோணுது எனக்கு. யோசிக்கிறாங்க பத்தியா, உங்க அப்பாட்ட சொல்லி தான் கைதட்டி இருப்பாரு. ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள் நான் சொன்ன 3 பேருமே, திரு அஜித், திரு விஜய், திரு ரஜினிகாந்த். திரு விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிச்ச போது இப்ப சொன்னாரு, உள்ளே அதிகமா பெரிய அளவுல வாங்கிட்டு இருக்கிற பணத்தை விட்டுட்டு, அந்த சினிமா துறையை விட்டுட்டு நான் இங்க அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயமா உனக்கு தெரிஞ்சிருந்தா, அப்பா அம்மா எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த நாட்டுக்காக, மண்ணுக்காக, மக்களுக்காக, உனக்காக உலகம் முழுக்க சுத்தின விவேகானந்தரை நீ என்னவா யோசிக்கணும் பார்த்து. நான் உன்னுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டேன். அங்கதான் நானும் வந்தேன். கேமரால உங்களை பேன் பண்ண போது எங்க நம்ம முகத்தை காட்டிடுவாங்களோ, ராமகிருஷ்ண மடத்துலயாடா உட்கார்ந்து இருந்தானே நம்ம மாப்பிள்ள அப்படின்னு பயந்து கேப் வச்சு மூணுதெல்லாம் பார்த்தேன். யார் யாரெல்லாம் மூணாங்கிறதையும் சேர்த்தே பார்த்தேன். பெரிய பெருமைக்குரிய விஷயத்துல நீ அங்கமா இருக்கிறங்கிறது உனக்கு தெரியல. அதுதான் வயசோடைய வேலை. ஒரு அளப்பரிய கருணையோடைய கடல்ல ஒரு துளியா நீ இருக்கிறங்கிறது உனக்கு தெரியல. அதுதான் இந்த காலத்தின் கோலம். விவேகானந்தரை பாத்திர மாட்டோமா, அவருடைய அருள் கிடைச்சிடாதான்னு உலகம் இயங்கின போது, தம்பிகளா பிள்ளைகளா, வெறும் 39 வருஷம் தான் ஒரு மனுஷன் உயிர் வாழ்ந்திருக்க. 39 இயர்ஸ், வெறும் 39 வருஷம். உங்களுக்கு சராசரியா இன்னைக்கு ஒரு 14, 17, 18 வயசு இருக்கும். 16, 17 வயசு இருப்பீங்க. 2026ல உங்கள சிலருக்கு ஓட்டு கூட வரலாம். உன்னுடைய அப்படியே ஒரு டபுள் மடங்கு வயசு தான், அவ்வளவுதான். 39 வயசுக்குள்ள விவேகானந்தர் செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்த 3 யுகங்கள்ல கூட ஒரு மனிதனால செய்ய முடியுமா அப்படின்னா கட்டாயமா சொல்ல முடியாது. அவதார புருஷர் அப்படின்னா உண்மையான அவதார புருஷர் அவர் தான். ரொம்ப ஆச்சரியமா விவேகானந்தர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டோடு அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு வேறு எந்த மாநிலத்தோடும் கிடையாது. இந்தியாவில் விவேகானந்தருக்கு தமிழ்நாட்டோடு இருக்கக்கூடிய தொடர்பு வேறு எங்கேயுமே கிடையாது. வரவேற்புரை ஆற்றிய அம்மா சொன்னாங்க, அரைஸ் அண்ட் அவேக் அப்படிங்கிற அவருடைய ஆச்சரியமான ஒரு பொன்மொழி. விவேகானந்தர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னா நீங்க தைரியமா சொல்லலாம். எழுமீன் விழுமீன் அப்படிங்கிற அந்த
ஒரு ஸ்லோகன். அது சொன்னது நம்முடைய கும்பகோணத்துல. அவர் பெரிய அளவுல ஞானம் பெற்று உலகத்துக்கு நாம என்ன செய்தி சொல்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு பெற்று இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விவேகானந்தர் பாறை, தயவு செய்து நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில பாதி நேரம் மொபைல்ல செலவிடுறீங்க, அதை அப்படியே கூகுள் பண்ணி பாருங்க. அந்த விவேகானந்தர் பாறை கரையிலிருந்து எவ்வளவு தூரத்துல இன்னைக்கு இருக்குன்னு பாருங்க. போட் இல்லாம கையால் நீந்தி அந்த கரைக்கு சென்று அந்த கடலில் அந்த பாறையில் விவேகானந்தர் தியானம் செய்தார். நண்பர்களே, கன்னியாகுமரிக்கு அந்த பெருமை, தமிழகத்துக்கும் அந்த பெருமை. இன்னைக்கு லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு போட்ல போகணும். நான் உங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் லைஃப் ஜாக்கெட்டா இருக்கக்கூடிய விவேகானந்தர் அப்படி எதுவுமே இல்லாம அவர் நீந்தி கிடந்தார். ஏன் அவர் இளைஞர்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் என்ன செஞ்சாருங்கிறத பாக்குறதுக்காக. அவர் செய்தது எல்லாமே இளைஞர்கள். 40 வயசு கீழே இருக்கக்கூடிய வரை இளைஞர்னு சொல்லும். அவர் 40 தொடவே இல்லை. அவரை விட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மார்க்கண்டேன் வேற யார் இருக்க முடியும்? என்றைக்குமே இளைஞரா இருக்கக்கூடியவர் வந்து விவேகானந்தர் தான், வேற யாரும் பார்க்க முடியாது. அவரை சிகாகோ மாநாட்டுக்கு உலகம் பெரிய அளவுல சர்வ மத தலைவர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் வந்திருந்தார். இந்த சிகாகோ மாநாட்டில் அவர் பேசுறதுக்காக தமிழகம் பங்களித்து, ராமநாதபுரம் சேதுபதி அவர்கள் பங்களித்து அவர் சிகாகோ மாநாட்டுக்கு சென்றார். உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிகாகோல அவர் பேசிய உரை வந்து உலகத்தை ஆட்டி வைத்து. அதுல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய எளிமையான விஷயம் என்ன? ஏன் தலைவா பேசட்டும், நம்ம பிள்ளைங்க தான். நம்ம வந்து எழுதிட்டு வந்த பக்கம் அடங்கவில்லை, மிக மிக அடங்கவில்லை, மிக 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 அடங்கவில்லை. ஜாலியா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்க தான், அதுல ஒன்றும் சந்தேகம். அவங்க ஜாலியா இருந்தா தான் நமக்கு அந்த ஒரு கிரிப்பே கிடைக்குது. அவன் சோகமா இருக்கா, இங்க வந்திருக்கான். விவேகானந்தருடைய காலில் வந்தவன் எப்படி சோகமா இருப்பான்? ஜாலியா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க, அது ஜாலியா தான் இருக்கணும். அவங்க போக்குல தான் நான் போகணும், அதுல என்ன சந்தேகம்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசலன்னா அது ஏன் தப்பு, அவங்க கவனிக்கும்படியா பேசலன்னா அது என்னுடைய தப்பு. நம்ம என்ன செய்யறது? அப்ப வெறும் 40 வயசுல உலகத்தை ஆட்டி படைத்து விட்ட ஒரு மகாஞானி, உங்களை விட பயங்கரமா ரக்டு லைஃப் வாழ்ந்தவர் விவேகானந்தர். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்டாச்சுல சிலையா இருக்கக்கூடிய அல்லது போட்டோவா இருக்கக்கூடிய அந்த காவி உடை தடித்து அந்த டர்பன், அவர் மட்டும் இல்ல, உங்களை விட பயங்கரமா, அன்னைக்கு இந்த ஹேர் ஸ்டைல்லாம் கிடையாது, இந்த கட் பண்ணி சைடு பண்றதெல்லாம் கிடையாது, இல்லாட்டி அதை விட பயங்கரமா இருந்திருப்பார். நரேந்திரன் பேர். ஊர் பூரா போய் கலவரம் பண்ணார் விவேகானந்தர். இந்த சாமியார்லாம் இங்க வாங்கி வாங்க, கடவுளை பார்த்திருக்காம எங்க காட்டு பாப்போம். ஹலோ ஜென்டில்மேன், கடவுளை பார்த்திருக்கீங்களா? காட்டு. யோசிச்சு பாருங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு 162வது வருஷம், இஃப் ஐ எம் நாட் ராங், 162 வருஷத்துக்கு முன்னாடி கடவுளை காட்டுங்கன்னு இப்படி போய் நேரா போய் ஒருத்தர் நின்னாருன்னா என்ன ஆயிருக்கு? எல்லாரும் ஆடி இருப்பாங்க, பயந்துருப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற ஒரு மகா ஞானி, அவர்கிட்ட போய் இதே நரேந்திரன் போய் கேட்கிறார், கடவுளை நீங்க பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறார். அன்னைக்கு அவர் பேர் நரேந்திரன் தான். நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறார். பரமஹம்சர் ஒரு பதில் சொல்லுகிறார், உன்னை எவ்வளவு தெளிவா பார்க்கிறேனோ அதை விட தெளிவா நான் கடவுளை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு. அதில் கடவுளை பார்த்ததில்லை, பெரிய விஷயம். அதே போல் அந்த கடவுளை விவேகானந்தருக்கு காட்டினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு கண்ணாடி போல, ஒரு தொடுகையில, ஒரு ஸ்பரிசத்துல. உன்னுடைய காலேஜில் நீ பார்த்திருப்ப, ஃபார் நோ ரீசன் உனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் உனக்கு பாதி நேரம் கெடுதல் தான் இருந்தாலும், மாப்பிள்ள நீ தான்டா எனக்கு வந்து ரொம்ப உறுதியான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவ தானே பார்த்தேன், கரெக்ட், அவ தான் பார்த்தேன், நோட் பண்ண. ஃபார் நோ ரீசன் உனக்கு சில ப்ரொஃபசர்ஸை பிடிக்காது. ஃபார் சம் ரீசன் உனக்கு சில ப்ரொஃபசரை பிடிக்கும், சில ஃப்ரெண்டை வந்து உன்னால விடவே முடியாது, அது ஒட்டிக்கிட்டே நிற்கும். இந்த குருநாதர்களுடைய ஆசீர்வாதம் என்பது, உன்னுடைய ஆசீர்வாதம் என்பது, நீ தலைகீழ நின்று 15 நாள் படிச்சு உன்னுடைய செமஸ்டருக்கு ரெடி ஆகிறத விட, உன்னுடைய ஃபேக்கல்டி, உன்னுடைய பேராசிரியர் அவர் ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருடா, தைரியமா இருடா, நல்லா படிப்படான்னு சொன்னார்னு அத்தனை விஷயமும் ஞாபகம் வந்துடும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் குருநாதர்களுடையது.
வெறும் பிளெஸிங்ஸ். மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னவன் பைத்தியம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா அப்பா உனக்கு சம்பந்தக்காரங்க, ரைட், பெத்தவங்க. அம்மா அப்பா சொல்லி கடவுள் எப்படி நாங்க போய்த்தானோ நமக்கு வந்து அது என்னன்னு தெரியாது, புரியாது. அப்ப மாதா பிதா ஓகே, தெய்வம் ஓகே, குரு எங்க வந்தாரு? குரு எங்க வந்தாரு? அவர்தான் பிரிட்ஜ் பிட்வீன் த போத். மாதா பிதாவுக்கும் கடவுளுக்கும் நடுவுல தத்தளிச்சு நிற்கக்கூடிய ஒன்னைய போட்டா நின்னு, ஒரு படகா நின்னு கரையேற்றக்கூடிய வள்ளல் தான் அந்த குருநாதர். அவருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் சொன்னதை பொய்ன்னு பிறகு நீ நிரூபிச்சுக்கோ. நான் சொன்னது பொய்யாகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய பழைய ஆசிரியர், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர், நீங்க இப்ப காலேஜ் தானே படிக்கிறீங்க? எல்லாரும் காலேஜ் தானே? காலேஜ் தானே? இன்னும் 8ஆம் கிளாஸ்ல 4 பேருக்கு வந்திருக்கீங்களா? இல்ல. உன்னுடைய பள்ளிக்கூட வாத்தியார் யாரையாவது, ஆசிரியர் யாரையாவது, டீச்சர் நல்லா இருக்கீங்களா சார், நல்லா இருக்கீங்களா சார், நான் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சார், நான் உங்க கூட படிச்சேன் சார் மட்டும் சாதாரண ஒரு வணக்கம் வச்சுப்பார். நீ அன்னைக்கு தருதலையா இருந்திருப்ப, அன்னைக்கு ரவுடி பேலா இருந்திருப்ப, உன்னை 10 தடவை மண்டையில கொட்டிருப்பாரு, பெரும்பால் அடிச்சிருப்பாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு, சார் நான் உங்க கூட படிச்சேன் சார், அங்க இருந்தேன் சார், இத்தனாம் கிளாஸ் படிச்சேன் சார், உங்கள்கிட்ட படிச்சேன் சார், ஒரு சின்னதா கும்பிடு போடு. அவருடைய முகத்துல ஒரு பெரிய மலர்ச்சி இருக்கும் பாரு. அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார். அவனடா நீ சூப்பரா சூப்பரா நல்லாடுறா நல்லாடுறா, என்னடா படிக்கிற அப்படின்னு அந்த மாதிரி பூண்டி காலேஜ்ல படிக்கிற, காலேஜ் படிக்கிறாடா சூப்பரா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புள்ள காலேஜுக்கு போன மாதிரி, அவரே காலேஜுக்கு போன மாதிரி சந்தோஷப்படுவார். இந்த மன நிறைவு ஆசிரியர் பெருமக்களை தவிர அவர் யார்ட்டையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மன நிறைவை விவேகானந்தரிடம் கண்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடடா, நாம் தேடிக்கொண்டிருந்த முத்து இதுவா அப்படின்னு பார்த்தார். அந்த பிரைட்னஸ், அந்த ஜோதி. உன்னுடைய வயசுல இன்னும் சரியா சொல்லப்போனா, அப்ப விவேகானந்தர் எப்படிப்பட்ட தேஜஸ்வியா இருந்திருப்பாங்க. அவருக்கு கடவுளை காட்டுகிறார். நண்பரே, 3 முக்கியமான டிவைன் ட்ரையோ அப்படின்னு இந்த கோயில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அவங்க புஸ்தகங்களில். ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை சாரதா தேவி, விவேகானந்தர். அப்படின்னா தெய்வீக மூவர். ஏன் அப்படி என்ன கடவுளுக்கு முக்கியமான விஷயம் அப்படி என்ன இருக்குது, அப்படி என்ன பாராட்டு இருக்குன்னு இந்த 3 பேரும் நண்பர்களே கடவுளுடைய அவதாரம், கடவுளை கண்டவர்கள், கடவுளிடம் சென்றவர்கள். அது அப்படியே விட்டுட்டு நின்று நமக்காக இந்த பூமி பந்தில் தங்கியவர்கள், நமக்காக. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யாத்திங்களா, நம்ம நிறைய தபஸ்விகள், துறவிகள், புண்ணியாத்மாக்கள் பார்க்கிறோம். நம்ம ஊர் கொல்லிமலையில இருந்து அங்க இமயமலை வரைக்கும் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய ஆத்ம நிவேதனத்துக்காக, அவர்கள் பரமாத்மாவை அடைவதற்காக துறவு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுல இருந்துட்டு அவர்களுடைய முக்தி அடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அன்னையும் அவர்கள் கடவுளை கண்டும் முக்தி அடைந்தும் இந்த மண்ணுக்காக, உங்களுக்காக, நமக்காக இங்கே காத்திருந்தார்கள். அதனால் அவர்கள் தெய்வீக மூவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். நமக்காக இங்க குடியிருந்த தெய்வங்கள். அவர்கள் சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு விஷயம் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு 4 வருஷத்துல உனக்கு கல்யாணம் ஆயிரும் பேசிடுவாங்க. அந்த 4-5 வருஷம் கழிச்சு திருமண வாழ்க்கைன்னு போகும்போது யோசிச்சு பாரு. பரமஹம்சர் கல்யாணம் முடிச்சாரு, ரொம்ப சின்ன வயசு குழந்தை. உன்னோட 5 வயசு சின்ன பிள்ளை இருக்கும்போது கல்யாணம் முடிச்சாங்க. உன்னோட 5 வயசு கம்மியா இருக்கும் போது. அந்த 3ஆவது வருஷத்துல யோசிக்கலாம், நம்ம கூட கொல்கத்தால பிறந்திருக்கலாம் ஒரு 150 வருஷம் முன்னாடி. இந்நேரம் நம்ம கல்யாணமாய் ஒரு 2 பிள்ளை இருந்திருக்கும். இங்க வந்து பிறந்து மாட்டிக்கிட்டோம். பரமஹம்சர் இறைவனை தேடி கொல்கத்தாவுக்கு போயிட்டார் தனியாக. ரொம்ப நாள் தவித்துக் கொண்டிருந்த அன்னை பிறகு அவர் இருக்கிற இடமிருந்து அவளும் சென்று போயிருக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்க இருக்கிறாரோ அங்கேயே போய் நிற்கிறார். நம்ம பின்னாடி பார்க்கிறோம் இல்லையா வரலாறுகள்ல, ராமன் இருக்கிற இடமே அயோத்தி அப்படின்னு. அது போல பரமஹம்சர் எங்க இருக்கிறாரோ அதுதான் என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு அன்னையும் போகிறார். ஆச்சரியம் பாருங்கள். நான் கடவுளை தேடிய பயணத்தில் இருக்கிறேன், நான் சாமி ஆயிட்டேன், நான் பூசாரி ஆயிட்டேன், நான் சாமியை பார்க்க போறேன், அதனால நீ போ அப்படின்னு சொல்லாம
நீதான் நான் கும்பிட்டு இருக்கிற அந்த சாமின்னு தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார். தன்னுடைய மனைவியை அந்த வயதில் தாயாக அல்ல தெய்வமாக பார்க்கிற பக்குவம். இந்த மனசுங்கிறது அப்படிப்பட்ட விஷயமா? கற்பனை பண்ண முடியுமா? அவ்வளவு பெரிய மன தெளிச்சி இருந்தது பரமஹம்சர்ட்ட. அவர்கிட்ட இருந்து பரிபூர்ண பக்தி. ஒரு காளி கோயில் பூசாரி நண்பர்களே, நம்ம பாக்குறோம்ல, இங்க புன்னெல் மாரியம்மன் இங்க பாத்துட்டு இருக்காளே, உங்களுக்கு அவ்வளவு பெரிய அருள் பாலிச்சிட்டு இருக்கிறாளே, இத மாதிரி ஒரு கோயில் பூசாரி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுவார். பார்த்து அப்படியே ரசிப்பார், அப்படியே மயங்கி விழுந்துவார். திரும்பி எந்திரிப்பார், பாப்பார், மயங்கி. கற்பனை பண்ண முடியுமா? அப்ப இத வெறும் சிலையா பார்க்கல, அம்பாளுடைய ஒட்டுமொத்த உருவமா பார்த்து நிற்கிறார். தன்னுடைய மனைவியில் ஒரு மாரியம்மனையும் காளியம்மனையும் அந்த தாயையும் பார்த்தவர் அந்த திருமேனியில பார்க்காம இருப்பாரா? அப்படிப்பட்ட பக்தி. கண்ணை மூடினால் பக்தி, கண்ணை திறந்தால் பக்தி. அன்னை சாரதா அர்ப்பணிப்புன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான இன்னொரு அர்த்தம். முழு வாழ்க்கை, ஐயோ என் புருஷன் சாமியாரா போயிட்டானே அப்படிங்கிற நினைப்பு இல்லாம, விவேகானந்தர் பிறகு சொல்கிறார், இந்தியா மட்டும்தான் ஒரு பூமி. ஐயா யாரும் தெரியும்ல, ராஜ வம்சம், ராஜ பரம்பரை, ஆண்ட பரம்பரை, நின்னுகிட்டு இருந்த குடும்பம். அப்படிப்பட்ட பரம்பரை கூட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு காவி உடை போட்டிருக்கக்கூடிய சாமியாரை பார்த்து காலில் விழும். அதுதான் இந்தியா. அதான் இந்தியா. உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். அரசர்களும் அரச பரம்பரையும் எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொன்ன காவி துறவிகள் புன்னால் நிற்கும். பெரிய சேர வம்ச மன்னர்களுடைய பலருடைய பெயர் தெரியாத நமக்கு. அப்படிப்பட்ட பதவி வேண்டாம் என்று வந்த இளங்கோவடிகளை தெரியாமல் ஒருவரும் இருக்க முடியாது. அதுதான் துறவினுடைய மகிமை. அப்படி முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அன்னை சாரதா. தன்னுடைய கணவனை தவிர வேறு எதுவும் கிடையாது. கணவனும் கடவுள், நானும் கடவுள், எல்லா இடத்திலும் கடவுளை பார்க்கக்கூடிய தன்மை. இந்த ராமகிருஷ்ண மடம் ஏன் தஞ்சாவூர் மாதிரியான ஒரு பகுதியில, அதுவும் ஒரு புறநகர் பகுதியில ஏன் இங்க ஒரு ஆசிரமத்தை துவக்கணும், ஏன் ஒரு மடத்தை வைக்கணும்? மெட்ராஸ்ல மயிலாப்பூர்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கு, பத்தாதா? அங்கங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மெயின் இடங்களை மட்டும் வச்சுட்டு ஒரு விஷயம். அவர்கள் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு தேடி வர விரும்புகிறார்கள். விவேகானந்தருடைய வழியில் வந்தவர்கள். நான் எங்க இருக்கிறேனோ அங்கு நீ வா அப்படின்னு சொல்லல. நீ எங்க இருக்கியோ அங்க நான் தேடி வர. அதனாலதான் உனக்கு பக்கத்துல நீ என்னமோ ஒண்ணு காலைல கூப்பிட்டாங்களே, காலேஜ்ல வர சொல்லிட்டாங்களே, ஓட சொல்லிட்டாங்களே, உட்கார சொல்லிட்டாங்களே, எப்போ விடுவாங்கன்னு தெரியலையே. ஐயா வேற சொல்லிட்டே இருந்தார், பாண்டியோட பேச்சு அவளா கேட்க உட்கார்ந்துருக்க, பாண்டியோட பேச்சு. நான் எங்க சார் உட்கார்ந்து? அவ்வளவு விஷயம் ஏன் நடந்து வலுக்கட்டாயமா திணிக்கிறாங்க? இதுதான் அன்பு, இதுதான் பக்தி. உனக்கு தெரியாமலே உன்னுடைய குருநாதர்கள் உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய அப்பா அம்மா கோயிலுக்கு போகும்போது போய் பாரு. உன்னுடைய அம்மா கோயிலுக்கு போய், ஆண்டவனே என்னை ராணி ஆக்கிரு, என் புருஷனை ராஜா வாக்கிரு சொல்ல மாட்டா. என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடும்பா, என் பிள்ளைய பெரிய ஆளா வையும்பா, என் பிள்ளைய படிக்க வையும்பா, என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்பா, என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்பா. அவர்கள் முழுக்க முழுக்க உங்கள் மீது தங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நீங்கள் பெற்றவர், உங்களை பெற்றவர்கள் அவர்கள். விவேகானந்தர் பெற்றவர் என்று மற்றவர் என்று பார்க்கல. ஒவ்வொரு முறையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா மகானுபாவர்களும் சொன்னது போல, இளைஞர்கள் 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 ஓ மேலேயே தான் உயிராந்த. உன்னை மாதிரி ஒரு 10 பேர் கிடைச்சிட்டா என்னன்னாலும் பண்ணிடலாம். 100 பேர் கேட்டார், ஒட்டுமொத்த இந்தியா மாத்தி கொடுப்போம். அவருடைய பெரிய நம்பிக்கை நண்பர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியால கிட்டத்தட்ட 60% விவேகானந்தருடைய வயதுக்கு கீழே 60% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் லெஸ் தென் 40. இளைஞர்களால் பொழிகிறது இந்த இந்தியா, யங்கஸ்ட் இந்தியா. இதற்கு முன்னால் அப்படி இல்லை, இனிமேலும் அடுத்து ஒரு 30-40 கழிச்சு அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த காலத்துக்காகத்தான் காத்திருந்தார் விவேகானந்தர். உங்களுக்காகத்தான், இந்த தருணத்துக்காகத்தான் காத்திருந்தார். எப்போதெல்லாம் உலகத்துக்கு ஒரு சிரமம் வருகிறதோ, எப்போதெல்லாம் உலகம் குழம்பி கிடக்கிறதோ, அப்பெல்லாம் வழிகாட்டுவதற்கு வந்து நிற்கும் இந்தியா என்று சொன்னவர் விவேகானந்தர். உலகம் ஒரு குழப்பத்தில் இருந்தால், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர், இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்னாச்சுன்னு அவருக்கே தெரியல, அவர் தனக்குள்ளே அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கிறாரு.
இப்படி உலகம் முழுக்க ஓடிட்டு இருக்கும் போது இந்தியாவை உலக நாடுகள் பார்க்கின்றன. உக்ரைன்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்டுடைய தலைவர் ஜெலன்ஸ்கி சொல்கிறார், இந்தியாவால் தான் இந்த போரை நிறுத்த முடியும் என்று. ஆஸ்திரேலியாவுடைய அதிபர் சொல்கிறார், இந்தியா தான் பாஸ் அப்படிங்கிறார், உலகத்தின் தலைவர் அப்படின்றார். வைய தலைமைகள் அப்படின்னு பாரதி சொன்னார். வசுதைவ குடும்பம்னு வேதம் சொல்லுகிறது. ஒட்டுமொத்த உலகமும் ஒரு குடும்பம். நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லோரும் உறவினர். இந்த பெரும் பார்வைகள் எல்லாம் கொண்டிருந்த இந்த இந்தியா, அப்ப உலகத்துக்கு ஒரு கடினமான நேரம் வந்திருக்கும் போது அவர்கள் உங்கள் மீது முதலீடு செய்கிறார். இந்த யூத் பவர்ல முதலீடு செய்யறாங்க. உனக்கு என்ன லட்சியம் இருக்கும்? எனக்கு நல்லா தெரியும். அந்த லட்சியத்துல நானும் இருந்தேன். எப்படியாவது படிக்கணும், கஷ்டப்பட்டு சாமி புண்ணியத்துல எக்ஸாம் முடிச்சிடணும், பேப்பரை திருத்துற பேராசிரியர் பெருமக்கள் மாட்ட கோச்சுக்கிடாம எப்படியாவது பாஸ் மார்க்கை போட்டு விட்டுறணும், நம்ம தப்பிச்சிடலாம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வேலை கிளைக்கு போய் பொழைச்சுக்கிட்டோம்னா வண்டியை ஓட்டிடலாம். இது ஒரு யானைய தேங்காய் முடிக்கு விற்கிற மாதிரி, ஒரு பவர்ஃபுல் எலிபென்ட் ஒரு யானையை தேங்காய் முடிக்கு ஒழிக்கிற மாதிரி. உன்னுடைய பவர் என்ன, உன்னால என்ன செய்ய முடியும், இதை யோசிக்காம சாதாரண முடக்கிக்கிற ஒரு முயற்சி. பெரிதினும் பெரிதுகள்னா பாரதி எது கேட்கறது சாதாரணமா கேட்காத, பெருசா கேட்கணும், பெருசா யோசிக்கணும். உன்னுடைய உயரத்தை நீ தீர்மானிக்கணும், உன்னுடைய வருமானத்தை நீ தீர்மானிக்கணும், உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானிக்கணும். இன்னைக்கு பெண்கள் கடுமையான போட்டி போடுறாங்க, நீ அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 10th எக்ஸாமா ஃபர்ஸ்ட் வாங்குறது பெண் பிள்ளைகள், +2 எக்ஸாமா ஃபர்ஸ்ட் வாங்குறது பெண் பிள்ளைகள், கேம்பஸ் இன்டர்வியூல பாஸ் பண்றதா அதிகமா பாஸ் பண்றது பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் கடுமையாக படிக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, அதிகமான வேலைக்கும் போயிடுறாங்க. அப்ப ஆண்களாகிய உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு இந்த பக்கம். அப்ப நாம என்ன செய்யறது அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஒரு வழி இருக்கு. பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகட்டும், ஆண்கள் வேலை கொடுக்கிற இடத்துக்கு நகரட்டும். அந்த பெண் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கக்கூடிய தொழிலதிபர்களாக மாறக்கூடிய தன்மை நமக்கு வேணும். அடுத்தடுத்து புதுசா செஞ்சு, சின்னதாவோ பெருசாவோ, இன்னோவேஷனா கிரியேட்டிவா புதுசா யோசிக்கணும். இன்னைக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஓடிட்டு, இந்தியா முழுக்க புதிய புதிய தொழிலதிபர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சென்னையில ஒரு காலேஜ்ல பேச போனேன். உன்னை மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய 2nd இயர் 3rd இயர்ல ஒரு பையன், அவன் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்றான். ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய், ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 80,000 ரூபாய். காலேஜ்ல உன்னை மாதிரி படிக்கிற பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுதான் உலகம், வெகு வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப நீ இந்த 2-3 வருஷம் வெறுமனே காலேஜ் வயசு, இந்த மாதிரி இதெல்லாம் வாலிப வயசு அப்படின்னு மட்டுமே இல்லாம, கட்டாயம் வாலிப வயசு தான், நோ டவுட். ஆனா அந்த என்டர்டைன்மெண்ட்லயே மட்டும் இருந்துராம 2-3 வருஷம் நீ என்ன படிக்கிறியோ அதை பெஸ்டா படி. இனிமே புதுசாலாம் மாத்த முடியாது. என்ன படிக்கிறது பெஸ்டா படி. அதுல ஒரு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்டா மாறு. இன்னைக்கு நீ என்ன படிச்சுக்கோ பெஸ்டாவா. கேம்பஸ் இன்டர்வியூ நாளைக்கு எங்கே வேலைக்கு போனா நீ என்ன படிச்சேன்னு கேட்பான், எங்க படிச்சேன்னு கேட்பான், எவ்வளவு மார்க் வாங்கினு 3 கேட்பான். இப்ப நீ படிக்கிற கல்லூரியவோ படிக்கிற படிப்பையோ மாத்த முடியாது, ஆனால் வாங்குகிற மதிப்பெண்ணை மாத்த முடியும். அப்ப கொஞ்சம் யோசிச்சு, மிச்சம் இருக்கக்கூடிய காலத்துல கடுமையான மார்க் வாங்கணும் யோசி. எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாரும் தொழில் தோணும், எல்லாரும் வருமானம் சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம், நோ டவுட். நல்லா சம்பாதி, காசு கடுமையா சம்பாதி, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத. பெரிய அளவுல மைண்ட்ல பிசினஸ் வச்சுக்கிட்டு, பணத்தை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிக்கணும் கட்டாயம் பாரு. இந்த பணம்லாம் ஒண்ணு கணக்கு கிடையாது, பணம்லாம் பார்க்காத, அதெல்லாம் ஏமாத்துவாங்க, நம்பாத. பணம் ரொம்ப முக்கியம், பணம் ரொம்ப முக்கியம், வித்தவுட் எனி டவுட். பணம் இல்லைன்னா இந்த ஆசிரமம் இல்லை. பணம் இந்த மாதிரி பெருமக்கள்லாம் நிறைய சம்பாதிச்சு இந்த மாதிரி கொடுக்க போய் தான் இந்த மாதிரி ஆசிரமங்கள் உருவாகுது. அப்ப பணம் ரொம்ப முக்கியம். உனக்கு நீ சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஊருக்கு கொடுப்பதற்காகவாது பணம் முக்கியம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறதுக்காவது முக்கியம். நீ நேரடியா நல்லது செய்ய முடியாட்டாலும் நல்லது செய்யற பிறருக்கு துணை நிற்பதற்காக பணம் முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு ராமநாத சேவதி ராஜா இருந்ததுனால தான்
சிகாகோக்கு பயணிக்க முடிஞ்சது விவேகானந்தனால. அப்ப விவேகானந்தருடைய வாழ்க்கை முறையில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா துணிச்சல் பார்க்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. உங்க அத்தனை பேர்ட்டையும் தேவைப்படுகிற துணிச்சல் அவர் கையில இருந்துச்சு, கூட பிறந்துச்சு. விவேகானந்தர் எங்க போய் நின்னார்? ஒரு சாதாரண சின்ன வயசு ஆளு, சர்வமத பிரார்த்தனை நடக்கக்கூடிய இடத்துல, உலக மாநா நடக்கக்கூடிய இடத்துல, உலகத்தின் அத்தனை மதங்களும் வந்திருந்த போது ஆங்கிலம் பேசக்கூடிய பகுதியில அமெரிக்கால போய் இந்தியாவிலிருந்து ஒரு சன்னியாசியாக வந்திருக்கிறேன்னு சொல்லி போய் நிற்கும் போது எவ்வளவு தைரியம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல போய் 4 பேர்கிட்ட பேசுறதே பெரிய விஷயம். ஆங்கிலத்துல பேசுறது அதை விட பெரிய சேலஞ்ச். அடுத்த நாட்டுல போய் பேசுறது அதை விட பெரிய சேலஞ்ச். அவர்கள் நாட்டுல, கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை கொண்ட அவர்கள் நாட்டுல ஹிந்து சனாதன தர்மத்தின் பெருமையை, கீர்த்தியை, உலகத்தின் தாய் மதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உலகத்தின் மதங்களுக்கெல்லாம் தாய் மதம் என்று சொன்னார். எல்லா மதமும் என்னைக்கு உருவானது டேட் தெரியும். எல்லா மதமும் என்னைக்கு உருவானது டேட் தெரியும். இவள் என்று பிறந்தால் என்று உணர முடியாத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்று சொல்வது இந்த இந்து மதம், இந்த சனாதனம், இந்த இந்திய தாய் என்னைக்கு உருவானா தெரியாது. அத்தனை யுகங்களுக்கு முன்னாடி இருந்திருக்க. அப்ப அவ்வளவு பெரிய அந்த தாய் மதத்திலிருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது நெஞ்சில எவ்வளவு ஆளுமை, எவ்வளவு திணவு, எவ்வளவு தன்னம்பிக்கை. தயவு செய்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய அந்த அற்புதமான ஆளுயரத்தோட பேருயரமா இருக்கக்கூடிய அந்த சிலையை பாருங்க. தயவு செய்து அந்த கண்ணை பாருங்க. உங்களுக்கு கொடுப்பாங்க போட்டோ, அம்மா சொன்னாங்க உங்களுக்கு எல்லாரும் போட்டோ கொடுப்பாங்க. தயவு செய்து அந்த போட்டோவை உன்னுடைய ஏரியால வச்சு, சாமி ரூம்ல வைக்கிறேன், வேற நீ எங்க புழங்குவியோ, நீ எங்க இருப்பியோ, டெய்லி ஒரு முறை நீ எந்த பிரார்த்தனையும் செய்ய வேண்டாம், எந்த பூஜையும் செய்ய வேண்டாம், ஒரு பூ போட வேண்டாம். உனக்கு கையில் கொடுக்கக்கூடிய அந்த விவேகானந்தருடைய படத்தை, அந்த கண்களை ஒரு முறை பார். the blessings அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும். அந்த ஆசீர்வாதம் நேரடியாக உன் கண்ணில் இறங்குவதை நீ பார்ப்பாய். அப்படி ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் பெற்றவன் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாண்டே. முழுக்க 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 அந்த விவேகானந்தருடைய பரிபூர்ணமான வரலாறை இவ்வளோ தண்டி புஸ்தகம், அதை ஒரே மூச்சில் படித்து கிறுகிறுத்து போனேன். இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா? நம் முன்னாடி இருந்தாரா? உண்மைதானா? இது ஏதோ புராண இதிகாசம் இல்லையா? கண் முன்னாடி கண்டதா? அவ்வளவு ஆச்சரியமான வாழ்க்கை, அவ்வளவு நம்பிக்கையான வாழ்க்கை, அவ்வளவு பாசிட்டிவான வாழ்க்கை. இந்த அளவுக்கு நம்பிக்கை வேற எங்க பார்க்க முடியாது. நிறைய படின்னு சொல்றதோட நிறைய விளையாடுன்னு சொல்றார் விவேகானந்தர். விளையாடுறதுல குறைய வைக்காதுன்ற, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விளையாடு. விளையாட விளையாட ஊக்கம் கிடைக்கும். நம்ம பார்த்திருப்போம் நண்பர்களே, படிச்சுட்டு நான் எதிர்பார்த்த மார்க் வரலன்னு சொல்லி தற்கொலை பண்ணவங்களை பார்த்திருப்போம். ஆனா விளையாட்டுல எங்கேயாவது தோத்துட்டு தற்கொலை பண்ண வேணா பார்த்திருக்கோமா? அதுதான் விளையாட்டு, அதுதான் ஸ்போர்ட்டிவ்னஸ்னு பேர். விளையாட்டு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஜெயிச்சவன் தோத்தவனுக்கு கை கொடுப்பான், தோத்தவன் ஜெயிச்சவன் கொடுப்பான். அடுத்த ரவுண்ட்ல வர்றேன்டான்னு தோத்தவன் தன்னம்பிக்கையோட சொல்லுவான். எங்கேயுமே தோல்வி விடாது. there is no last round, there is no final round. இறுதி ரவுண்ட்னு எதுவுமே கிடையாது. இந்த மேட்ச் விட்டோமா அடுத்த மேட்ச். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை தரக்கூடிய விளையாட்டு, ஊக்கத்தை தரக்கூடிய விளையாட்டு, உற்சாகத்தை தரக்கூடிய விளையாட்டு. உங்களுடைய மனசுல பெரிய வலு, பலம். விவேகானந்தர் எது வாழ்க்கை எது மரணம்னு சொல்றார். தன்னம்பிக்கையும் தைரியமுமே வாழ்க்கைன்றார். அதுதான் வீரம்ன்றார். வீரமற்ற கோழைத்தனம் மரணம்ன்றார். இட்ஸ் டெத் அப்படின்றார். அப்ப வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இந்த வயசுல உங்களுக்கு டிவி, சினிமா, சோசியல் மீடியா, யூடியூப் அவ்வளவு சேலஞ்சஸ். அதுல பூரா உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை அள்ளி கொடுக்குறான், எது தேவையோ அதை சொல்லி கூட கொடுக்க மாட்டேங்க. அப்ப அதை தாண்டி ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு மனதை செலுத்தி போக்கஸ் பண்ணி உங்களுடைய படிப்புலையும் உங்களுடைய எதிர்காலத்திலையும் நாளைக்கு நான் என்னவா வரப்போறேங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா அந்த விவேகானந்தர் கண்ட இளைஞனாக நீங்கள் மாற முடியும். உங்கள் அவரை தான் எதிர்பார்க்கிறார். நீ ஜெயிக்கணும் எதிர்பார்க்கிறார். நம்ம எவ்வளவோ வீர வரலாறுகள் படிச்சிட்டோம், எவ்வளவோ வெற்றி கதைகள் பார்த்துட்டோம். ஒரு விஜய சொன்னா, ஒரு அஜித்தை சொன்னா, ஒரு ரஜினியை சொன்னா, ஒரு தனுஷை சொன்னா, ஒரு சிம்புவை சொன்னா, ஒரு டெண்டுல்கர் சொன்னா அவ்வளவு பெரிய ஹாப்பினஸ் வருது.
என்னுடைய கேள்வி, எத்தனை காலத்துக்கு இது போன்றவர்களுக்கு நீ கைதட்டிட்டே இருக்க போற? நீ இன்னைக்கு எதோ ஆக போற? ஒரு தோனியை பார்த்தேன், ஒரு டெண்டுல்கரை பார்த்தேன்னு சொன்ன மாதிரி உன்னைய பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்ல வேண்டாமா? உன்னுடைய பள்ளியில, உன்னுடைய கல்லூரியில, உன்னுடைய வட்டத்துல, உன்னுடைய விளையாட்டுல, உன்னுடைய படிப்புல நம்பர் 1 இவன் தான் சொல்ல வேண்டாமா? நீ ஒரு ஸ்டார் ஆக வேண்டாமா? சினிமால காசு கொடுத்து, உன் கையில காசு கொடுத்து, முதல் நாள் முதல் ஷோ போய் பார்த்துட்டு அவர்கள் கைதட்டி சூப்பர் ஓகே, கைதட்டி முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தயவு செய்து யோசி, நான் எப்ப கைதட்டு வாங்குறதுன்னு கொஞ்சம் அதை யோசி. நான் எப்ப கைதட்டு வாங்க? எத்தனை நாள் அடுத்தவனு கைதட்டே இருக்க போறேன்? அவர்கள் கோடி கோடியாக சம்பாதித்து விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டை தொட்டு விட்டார்கள். இந்திய கிரிக்கெட் டீம்ல இருக்கக்கூடிய 11 பேர் 140 கோடி மக்கள் இருந்து வடிகட்டப்பட்டவர்கள். 140 கோடி மக்கள் இருந்து வடிகட்டப்பட்ட 11 பேர். அந்த உயரத்தை நீ தொடணும்னா எவ்வளவு உழைக்கணும் பார். கடைசி வரைக்கும் பூண்டிலையும் தஞ்சாவூர்லயும் இங்கே இருந்து நினைக்கிறியா? இந்த மண்ணுக்கு நீர் கொடுக்க வேண்டாமா? இந்த மண்ணு உனக்கு கொடுத்தது இல்லையா? உன்னை வளர்த்தது இல்லையா? ஆளாக்குனது இல்லையா? எப்பேற்பட்ட புண்ணிய பூமி! இந்த மாதிரி காவிரி கரை எல்லாருக்கும் கிடைச்சிருமா? இது பார்த்தா அவ்வளவு புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணியம் கிடைச்சிருமா? எனக்கு காவிரி கிடைச்சிருக்கா? இல்லையே. தலையில நினைச்சாலும் கிடைக்குமா? எனக்கு கிடைச்சப்பறம் கூவம் தான் மெட்ராஸ். அப்ப இப்பேற்பட்ட ஒரு காவிரி நதி பாய்கிறது உன்னுடைய வீட்டு வாசல். பரம கருணாமூர்த்தியாக அம்மா உட்கார்ந்து இருக்கிறா. புன்னைநல்லூர் மாரியம்மன் தான் திரும்ப நடத்து. பிரகதீஸ்வரர் அவ்வளவு பெருசா, உலகத்துக்கே முன்னாடி வழிகாட்டி அவ்வளவு பெருசா உட்கார்ந்துருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் ஓடி 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 வந்து பார்க்க, அவ்வளவு உயரம், அவ்வளவு அழகா. இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தாரு, கங்கை கொண்ட சோழபுரம் போனாரு. அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் இந்த தஞ்சை சோழீஸ்வரத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதை கட்டியது அப்பா, அதை கட்டியது பிள்ளை. இதை கட்டினது ராஜராஜ சோழன், அதை கட்டினது ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் ராஜராஜனை விட அதிக வெற்றிகள் பெற்றவன், அதிக களம் கண்டவன், அதிகம் போர் கண்டவன், அதிக நாடுகளை கொண்டவன். கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தான். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அன்னைக்கு அவ்வளவு பிரபலம் ஆயிருச்சு. அன்னைக்கே எல்லாரும் அங்க பேசுறாங்க. அதே மாதிரி ஒரு கோயில் நீயும் கட்டணும் அப்படின்னு சொல்லி குருமார்கள் சொல்றாங்க, சிவாச்சாரியார்கள் சொல்றாங்க. கட்டாயம் கட்டுறேன்னு கங்கை கொண்ட சோழபுரம் உருவாகிறது. நம்மளை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலுக்கும் ஒரு வித்தியாசம். இதற்கு சற்றும் சளைக்காத ஒரு உலக அதிசயம் அது. ஆனால் எங்க அப்பா கட்டின கோயிலை விட ஒரு அடியாவது கம்மியாத்தான் இந்த கோபுரம் இருக்கணும்னு உறுதியா இருந்தாரு மகன். அதான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு உலகம் தஞ்சாவூரைத்தான் முதல்ல சொல்லணும், கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தை அவருடைய பையன் கட்டினான் ரெண்டாவது சொல்லணும். என்னை விட எங்க அப்பாவுக்கு தான் கீர்த்தி இருக்கணும்னு அவ்வளவு பெரிய கீர்த்தி பெற்ற மகன் செய்த வேலை இந்த ராஜராஜ கங்கை கொண்ட சோழபுரம். இதுதான் நமக்கான மெசேஜ். உங்க அப்பா உன்னை 100 முறை திட்டிருப்பார், உங்க அம்மா உன்னை 100 முறை திட்டிருப்பா. கண்ணாடி முன்னாடி 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா திட்டுவா. என்னடி 24 பார்த்துட்டு இருக்க, வயசுல பண்ணி குட்டி கூட நல்லா தான் இருக்கும், ஒழுங்கா காலேஜுக்கு படிக்கிற வழியை சொல்லிருப்பா. நீ மண்டை சைஸ வச்சிருக்க பார்த்து உங்க அப்பா திட்டிருப்பாரு, உன் புள்ள படிக்கிற மாதிரி தெரியல திட்டிருப்பாரு. கட்டாயம் நடந்திருக்கும். எப்போது அவர்கள் உன்னை பெருமையாக பேசுவார்கள் யோசிச்சுப்பார். ஒரே ஒரு முறை உன்னுடைய காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வாங்கிப்பார், அது படிப்புலையோ விளையாட்டுல ஒரே ஒரு முறை ஒரு மெடல் வாங்கிப்பார், ஒரு அவார்டு வாங்கிப்பார். வீட்டுல போய் கொடு, அப்ப தெரியும் உங்க அப்பா உங்க அம்மா உனக்காக எவ்வளவு தண்டோரா போடுறாங்கன்னு. என் பையன் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான், என் பையன் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான், என் பையன் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான்னு தவிச்சிருவாங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயன்றான். அவ படிச்சது பெரிய விஷயம் இல்ல, அவ பெத்தது பெரிய விஷயம் இல்ல. அடா உன் பிள்ளை மாதிரி உண்டான்னு நாளைக்கு உங்க சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னா அதை விட அவளுக்கு பெரிய விஷயம். அப்படி உன்னுடைய தாயை, உன்னுடைய தகப்பனை, இந்த காவேரி மண்ணை, இந்த தஞ்சை தரணியை மைண்ட்ல ஒரு வார்த்தை வச்சு. அது விளையாட்டா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், கவிதையா இருக்கட்டும், வக்கீல் தொழிலா இருக்கட்டும், எதுலையாவது நீ ஒரு பெரிய கேம் ஆடி நின்னு ஜெயிச்சு இதே ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்து நீ சொல்லணும், சாமி அன்னைக்கு நான் வந்து இந்த 1000 பேர்ல நான் ஒருத்தன்,
அன்னைக்கு என் மனசுக்குள்ள நான் ஒரு வைராக்கியம் வச்சிருந்தேன், ஜெயிச்சுட்டு வருவேன்னு. நான் ஜெயிச்சிருக்கேன், திரும்ப வந்திருக்கேன்னு சொல்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய சாமி உன்னை விவேகானந்தராவே பார்ப்பார். அடடா, இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நம்ம எதிர்பார்த்தோம். மனதில் இங்கு தேவைப்படுவது வைராக்கியம். கோழைகளை விவேகானந்தருக்கு பிடித்ததே கிடையாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். அவர் நம்மை போன்ற மனிதராக இருந்தபோது ஒரு வனத்துக்குள்ள நடக்கிறார். நூற்றுக்கணக்கான குரங்குகள் விவேகானந்தரை ஒரே இடத்துல பாய்ஞ்சு பராண்டி கடிக்கிறதுக்கு ஓடி வருது. ஜஸ்ட் இமேஜின், காடு, நூற்றுக்கணக்கான குரங்கு, வைல்டு குரங்கு. நம்ம குரங்காட்டி வச்சிருக்க குரங்குல ஆடுறா ராமா ஆடுறான்னு ஆடுறது வைல்டு குரங்கு. 100 வந்து பாயுது. விவேகானந்தர் ஓடுறார், தலதிரிக்க ஓடுறார், எப்படியாவது கபிச்சுக்கணும். ஓட 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 அவருக்கு ஒரு அசரீரி கேக்குது. அசரீரின்னு என்ன? சரீரி அப்படின்னா உடம்போட இருக்கிறவன், சரீரி அப்படின்னா உடம்பு இல்லாத சத்தம். சரீரி அசரீரின்னா உடம்பு இல்லாம ஒரு சத்தம் மட்டும் கேட்டு. விவேகானந்தர், எங்க ஓடுற நீ? இல்ல, குரங்கு துரத்துது. எவ்வளவு ஓடுவ? இல்ல, தெரியல. அப்ப என்ன ஆகும்? குரங்கு மேல பாஞ்சிடும். அப்ப என்ன செய்ய போற? தெரியல. ஓடாதே நில் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஓடிக்கிட்டு இருந்த விவேகானந்தர் 100 குரங்கு பின்னாடி திரும்புது, துரத்துது. பிரேக் பிடிச்ச மாதிரி நிக்கிறார். திரும்பி அந்த பார்வை, அவருடைய அந்த காந்த பார்வை பார்க்கிற நண்பர்களே, 100 குரங்கும் அப்படியே பிரேக் பிடிச்ச மாதிரி நிக்குது. அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஒண்ணுமே இல்லை. ஓடிக்கிட்டு இருந்த மனுஷன் நின்னார், திரும்பி பார்த்தார். அவ்வளவுதான், அந்த குரங்குகள் நின்றது. இது விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த வரலாறு, அவரே சொன்ன வரலாறு. அப்ப உன்னை கண்டு பிரச்சனைகள் துரத்தும் போது ஓடினால் கோழை, நின்று திரும்பி முறை. அந்த பிரச்சனைகள் உன்னை கண்டு அஞ்சி வரும். நீ ஒரு துணிச்சல் மிகு விவேகானந்தராக நாளை வர வேண்டும். அதற்கு தேவை வைராக்கியம், தன்னம்பிக்கை, வேற எதுவுமே கிடையாது. நீ என்னன்னாலும் பண்ணு, அந்த துறையில பி எ மாஸ்டர் இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங். நீ எதுல நம்பர் 1 வரணுங்கிறதே இல்ல. நீ எது செய்தாலும் அதுல நான் தான் நம்பர் 1. எவ்வளவு நாள்டா கைதட்டிட்டு இருக்க போறேன்னு கேட்ட பாண்டேட்ட நான் சொல்ல போறேன், 100 கைதட்டு வாங்கி இருக்கிறேன். அப்படி வந்து நிற்கும். அப்ப யார் அதிகம் கைதட்டுகிறாரா இல்லை என்பது அல்ல, யார் அதிகம் கைதட்டு வாங்குகிறார் அப்படின்னு பாரு. நீ அந்த இடத்த போய் நிக்கணும். மனசுல ஓரத்துல சின்னமா இந்த விதையை வச்சுக்கோ. இந்த விவேகானந்தரை பாரு, ஒரு 10 நிமிஷம் மனசுக்குள்ள யோசி. எந்த பூஜை, எந்த அவர் ஜஸ்ட் பாரு. உன்னுடைய வீட்டுல அந்த படத்தை வச்சுக்கோ. டெய்லி அவர் ஒரு பாரு. அந்த டிஃபரன்ஸை நீ உணர்வ, நீ உணர முடியும் அப்படின்னு நான் நம்பி சொல்றேன். ஏன்னா நான் உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தினால. நன்றி, வாழ்த்துக்கள்.